இப்ப எல்லாரும் வந்து கொண்டு எழுவுறது பிமல்ட கதையை கேட்டு ஏன கதையை கேட்டு ஒருத்தர் எழுதுற எப்படின்னா பிமல் நல்லா கொடுத்து அதுதான் நான் சொல்றேன். அது அப்படி ஒரு சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அவருக்கு விமல் ரத்நாயக்கு என்ன கோவம் போகுது மாமூல கருவை கேட்டா. விமல் ரத்நாயக்க பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் கடந்த ஒவ்வொரு நாளுக்கும் வழக்கு பேசி விமல் ரத்நாயக் இது கேளுங்களே, பிமல் ரத்நாயக் என்று சொல்றது அந்த கட்சியில இருக்கக்கூடிய இனவாதிகள்ல முக்கியமான ஒருவர் தான். அவர் சொல்றாரு நாங்கள் தான் பெரிய ஒரு முஸ்லிம் கட்சி. அவர் முஸ்லீம்கள் இந்த பயணம் அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூடல ஒர்க் பண்ணினாங்க. தீய சக்தியோட வாசனை விளங்கி அவருக்கு அந்த வாசம் வரத்தான் உடம்புல இருந்த உண்மையான இனவாதம் அவர் வெளியே காட்டினார். அவர் இன்னும் மாறி இல்ல. உங்களை இந்த அரசாங்கம் தனியாக குழு வைத்து தாக்குகிறதா? இப்ப வந்து இந்த என்பிபியால ஒரு குழு ஒன்று உருவாக்கி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறது. இந்த அரசாங்கம் எதை செய்தாலும் இல்ல ஆனா பொய்யான விமர்சனம் செஞ்சு இந்த விமல் ரத்நாயக்க மாதிரி ஆவாங்க. இல்ல நான் பாதிக்கப்பட்டேன். அவருக்கு விட அப்பன் ஆட்கள் இருக்க போக இந்த நாட்டை நாங்க அரசியல் செஞ்சவர்கள். கடந்த வாரம் முழுவதும் நீங்கள் தான் பேசு பொருளாக மாறி இருந்தீர்கள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அதிகம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் தேவை என்பது குறித்து அதிகம் பேசிய ஒருவர், அந்த ஈஸ்டர் தாக்குதனால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒருவரும் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். அப்படியான உங்களுக்கு பார்லிமெண்டத்தை எடுத்துக்கொண்டால் அது நிறைய முஸ்லிம் எம்பிக்கள் இருக்கிறார்கள், அவர்களை விட நீங்கள் கூட பேசினீர்கள். அப்படியான உங்களுக்கு அண்மையில் பிமல் ரத்நாயக்க கொடுத்த பதில் உண்மையா நான் பேசினதுக்கும் பிமல் ரத்நாயக்க கொடுத்த பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ நீங்க என் ஸ்பீச்சை கேட்டீங்களா? ஆமாம். அப்போ நீங்க பிமல் பேசினதும் கேட்டீங்களா? ஆமாம். அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் என்னத்தோ பேசுறேன், பிமல் ரத்நாயக்க என்னதோ பேசுறேன். நீங்கள் பேசியதை சில கீவேர்ட்ஸ்ல வைத்துக்கொண்டு அவர் கதை பேசுகிறார். அதுதான் அவருடைய கதையை பேசினேன். அதுதான் ஜேவிபியோட பழக்கம். நான் அவங்களோட வேலை செஞ்சிருக்கிறேனே. ஆமா, நீங்க நலிந்த ஜேதிசியோட நிறைய போராட்டங்கள் எல்லாம் கலந்து கொண்ட புகைப்படங்கள் இருக்கு. இப்ப இல்ல, நான் ஜேவிபியோட வேலை செஞ்சது ஜேவிபி காட்டுல இருக்கிற காலத்துல 94க்கு முந்தி. அவங்க அப்போ ஒளிஞ்சு கொண்டு இருக்கிற காலத்துல சோமவன்ச அமரசிங்க லீடர் அவங்க, அவர் நாட்டிலேயும் இல்லை. அந்த காலத்துல தான் நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில லோ ஸ்டூடெண்ட். அப்போ அந்த காலத்தில் தான் நான் ஜேவிபி, அப்போ இந்த பிமல் ரத்நாயக் உத்தரம் இருக்கல்ல அந்த காலத்தில், அவங்க எல்லாம் அதுக்கு பூர்வம் பழைய ஜேவிபியா இல்லைப்பா. நான் ஜேவிபி இருக்கல, ஆனால் ஜேவிபியோட வேலை செய்திருக்கேன், அரசியல் ரீதியாக உண்டா வேலை செஞ்சுருக்கிறேன். இல்லாட்டி அவங்களோட கட்சியில் அங்கத்தவராக இருந்தோ அப்படி ஒன்றும் இல்லை. நான் 2000 வர காட்டியும் அவங்களோட மிக நெருக்கமாக வேலை செஞ்சோம். ஒருத்தர் முந்தி எங்களோட வீட்டுக்கு நோன்பு பெருநாள் வந்தால் இந்த டில்வின் சில்வா, விஜித ஹேராத், விமல் வீரவன்ச எல்லாம் சாப்பாட்டுக்கு வருவாங்க, பவல் சாப்பாட்டுக்கு. அன்றகுமாரே நானும் ஒரே வீக்கலில் மீட்டிங் பேச வைத்து இருக்கிறோம் 99 ஜனாதிபதி எலெக்ஷனில் நந்தன குணத்தில் கண்டது. அப்படியும் நான் அவங்களோட வேலை அது சொல்லி அவங்ககிட்ட அவங்க எந்த இடத்துல எப்படி பேசுவாங்க, அவங்க நாங்கள் சொல்கிறது எவ்வளோ பெருசாக்கி பேசுவாங்க, சொல்லல்லாத சொன்னினமாய் பேசுவாங்கன்னு அதுக்கெல்லாம் நல்லா கெட்டிக்காரனவங்க. பிமல் ரத்நாயக்க அன்றைக்கு செஞ்ச வேலை அதுதான். அவர் முயற்சி செஞ்சார். நான் இந்த கொலைகள் செஞ்ச ஆட்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன். அதுதானே அவரோட பேச்சு, கடைசி முடிவே அதுதான். அப்போ அதே போய் நான் அன்னைக்கு பேசினது நியாயமான வழக்கு விசாரணை நடக்க வேணும், அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்கிறது அரசாங்கத்துடைய பொறுப்பு, அதை நீங்கள் செய்யுங்க. ஏனென்றா நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு இந்த பாதிப்பட்ட மக்களுக்கு நியாயம் நடக்க வேண்டும். அடுத்தது வந்து கோட்டாபே ராஜபக்ச 2021 தான் இந்த வழக்கை தாக்குதல் பண்ணினார். அவர் தாக்குதல் பண்ணப்போ போக்கல சாக்கியாளர்கள் சஸ்பெக்ட் மாறு எல்லாம் அவருக்கு தேவையான மாதிரி தான் இது உருவாக்கி இருக்கிறது. எனவே அன்றகுமார் திசாநாயக்க தேர்தல் காலத்தில் சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மீண்டும் முதல்ல இருந்து நாங்கள் அதை இன்கொயர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம்னு தான் சொன்னார். ஆனால் அது நடக்கவே இல்லை. கோட்டாபே ராஜபக்ச நிறுத்தின விடத்திலிருந்து அது முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இனி அதை நான் சுட்டி காட்டினேன். நீங்கள் கோட்டாபே செஞ்சதை செய்கிறதுக்கு வரவில்லை. நீங்கள் சொன்னீங்க மாமூல கருவாவை பிடிக்கிறதுண்டு, நீங்கள் அதுக்கு டேட் கொடுத்தீங்க 2025 ஏப்ரல் மாதம் 21 அறிவிக்கிறதுண்டு ஜனாதிபதி அனுரே சொன்னார். அப்போ உங்களோட அமைச்சர் பாராளுமன்றத்தில் அன்றைக்கு சொன்னார், நாங்கள் மாமூல கருவை அடையாளம் கண்டிருக்கிறதுண்டு. அப்போ உங்களோட இப்போ அவங்களோட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அந்த போலீஸ் மினிஸ்ட்ரியின் செக்ரட்டரி ரவி
செனவிரத்ன அவர்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் டிஐஜியாக இருந்தவர் அந்த குண்டு தாக்குதல் நடக்கிற நேரத்தில் அவர் கொமிஷனுக்கு மகாமுலக்கரு யாருன்னு எழுதி கொடுத்தாரு. இனி நான் கேட்டேன் மகாமுலக்கரு எங்கே? அப்போ மகாமுலக்கரு இல்லாமல் நீங்கள் இந்த வழக்கை முன்னுக்கு கொண்டு போகிறதுல பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் மகாமுலக்காரை பிடிக்காமையா போகிறீங்க. அதனால் உடனடியாக அவரை கைது செய்யுங்க. இப்போ நீங்கள் தெரியுமென்று சொன்னீங்களே. அப்போ அதை கேட்ட சீரிக்கு பிமல் ரத்நாயக்கு கோவம் போகுது. அவருக்கு பிமல் ரத்நாயக்கு என்ன கோவம் போகுது? மகாமுலக்கருவை கேட்டால் அவர் ஒன்று சொல்லியிருக்கணும், இல்லை நாங்கள் மகாமுலக்கருவை கண்டுபிடிப்போம்ண்டு. அதுக்காக வேண்டி நான் மகாமுலக்கருவை பற்றி கேள்வி கேட்டேன், நான் கொலைக்காரனுக்கு சார்பாக பேசுறது என்று சொல்ல முடியாதே. அப்போ அடுத்தது தான் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். இப்போ இந்த சாக்கியாளர்கள் எல்லாம் கோட்டாபே ராஜபக்ச போட்ட ஆட்கள். அதில் ரொஹான் குணரத்ன அவர் சொல்கிறாரு மகாமுலக்கருவா இல்லையேண்டு, முதலாவது சாக்கிக்காரு. அப்போ அந்த சாக்கியாளர்கள் எல்லாம் கோட்டாபி போட்ட சாக்கியக்காரர்களை வச்சு கொண்டு தான் இப்போ அன்றகுமார் அவர்கள் இந்த வழக்கை ஏஜி டிபார்ட்மெண்ட் கொண்டு போகிறது. அப்போ நான் கேட்டேன், இப்போ இதில் ஒரு மாற்றமும் நீங்கள் செஞ்சில்லை. இப்போ மகாமுலக்கரு இல்லைன்னு சொல்லக்கூடிய ரொஹான் குணரத்னே நீங்கள் வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அவர் கோட்டாபே ராஜபக்ச ஆட்சியின் கீழ் பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசகராக இருந்தவர். அவர் புஸ்தகம் எழுதினார் மகாமுலக்கரு இல்லையேண்டு. அப்போ மகாமுலக்கரு இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களை தான் அன்று கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இந்த வழக்குக்கு தேவையான சாக்கியாளர்கள் எல்லாம் தெரிவு செஞ்சு போட்டிருக்கிறது. இனி அதைத்தான் நான் கேள்வி கேட்டேன். இதை இப்படி செய்ய வானம். இது ரவி செனவிரத்ன இந்த இன்கொயர் பண்ண ரவி செனவிரத்ன சாக்கியில் இல்லை, சானி அபிஷேகர சாக்கி லிஸ்ட்டில் இல்லை. இவங்க தான் இதை இன்கொயர் பண்ணின ஆட்கள். அப்போ அவங்க ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இந்த வழக்கை ஆரம்பித்திருக்கிறீங்க, அது நியாயமாண்டு இல்லை. இந்த அரசாங்கம் வந்து தான் ஒவ்வொரு நாளும் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. இந்த வழக்கு ஒவ்வொரு நாளும் வழக்கு நடக்கிறத பற்றி லோயர்ஸ் மாறு அதை பற்றி கருத்து தெரிவித்து இருக்கிறாங்க. ரைட். அதில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அவர்கள் தெளிவாக அந்த ஜட்ஜஸ்மாருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த லோயர்ஸ்மார் சொல்லியிருக்கிறது, ஒரு கிழமைக்கு 3 நாள் வழக்கை நீங்கள் நடத்துங்க, அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வருவோம் பண்டு. நீ லோயர்ஸ்மாரோளுக்கும் அந்த கோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸ்மாருக்கு இடையில் அதுக்கிடையில் இப்போ டிஸ்கஷன் ஒன்று போகுது அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை பற்றி. ரைட்டா? அப்போ நான் அன்னைக்கு முன் வந்தது அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை பற்றி பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு முன் வைக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர், நான் இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குற முறை ஒன்று இருக்குது, அது அரசாங்கத்துக்கு விளங்காது. நீ அரசாங்கம் பார்க்குற மாதிரியல்ல நான் பார்க்குறது. இப்போ எனக்கு விளங்குறது நான் என்னென்னா, நாங்கள் நினைவச்சுக்கொள்ளணும், இந்த ஈஸ்டர் நாள் குண்டு வெடிப்பால் நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், அதில் நானும் பாதிக்கப்பட்டேன். ரைட். அதனால் அந்த வருத்தம் எனக்கு இருக்கிறது. இனி அதனால் அதோட உண்மையான அதில் உண்மையான இந்த சூத்திரதாதிகளை கண்டுபிடிக்க வேணும், அதில் பின்னாணியில் இருந்து இதை இயங்குவலங்க கண்டுபிடிக்க வேணும் என்று சொல்கிறது என்னுடைய ஒரு முயற்சி இருக்கிறது. நான் இன்றைக்கு நேற்று இந்த ஈஸ்டர் சண்டே பேசல. கோட்டாபே ராஜபக்ச பிமல் ரத்நாயக் எல்லாம் மௌனமாக இருக்கிற காலத்தில் கோட்டாபே ராஜபக்சையோட ஆட்சி இருக்க போக்கலே நான் இதை பற்றி பேசி எத்தனையோ எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது. ஏன் இந்த டெலிஃபோனை 24 ஹவர் டெலிஃபோன் நான் யாரோட பேசுகிறேன்னு என்னை செக் பண்ணுவாங்க. எனக்கு அரசாங்கத்தில் அமைச்சர்மார் சொல்லுவாங்க, நீங்கள் இதை பற்றி பேசவானமன்ற எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் மௌனமாயிருங்க, நீங்கள் கொஞ்சம் கூடையாக பேசுகிறேன். அப்படியெல்லாம் அச்சுறுத்தல் வரக்கூட அல்லாட கிருப்பை கொண்டு நாங்கள் பின்னுக்கு போகாமல் அந்த நடத்த அநியாயத்தை கண்டுபிடிக்கணுமென்று இன்னும் அதே கொள்கையில் இருக்கிறார். இனி அதனால் பிமல் ரத்நாயக்கைக்கு நான் மகாமுலக்கருவா யாருன்னு கேட்க போக்கல அவருக்கு கேள்வி போகிறதுக்கு அவசியம் ஒன்று இல்லை. அவர் சொல்லியிருக்கணும், இல்லை நாங்கள் அதை கண்டுபிடிப்போம், இந்த வழக்கில் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் இருக்குதாண்டா, நாங்கள் இதை தேடி பார்த்து அதுக்கு சாதகமாக முடிவுகள் தாரேன்னு அவர் பேசணும். அப்படி அவர் பேசாமல் அவர் எங்கள் கொலைக்காரனோட இப்போ கொலைக்காரனோட யார் இருந்தது? இந்த 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 2 சூசைட் பொம்மர்ஸ் அவங்களோட கட்சியில் இருந்த முக்கியமான ஒரு தேசிய பார்ட்டி உறுப்பினர்கிட்ட 2 பிள்ளைகள், அவங்க தான் கொலைக்காரனோடு இருந்தது, அவங்க தான் ராஜபக்சோடு இருந்தது, நான் இருந்தில்லை. அதனால அவரு சரி கெட்டிக்காரன் நாங்க சொல்லலாத சொல்லி நான் பார்த்தேன். இப்ப எல்லாரும் வந்து கொண்டு எழுவுறது பிமல்ட கதையை கேட்டு, ஏன கதையை கேட்டு ஒருத்தர் அதான் நான் சொல்றேன். அது அப்படி ஒரு சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. ரைட்டா? அந்த கூட்டத்தை பத்தி நான் புறைக்கு பேசுறேன். அந்த கூட்டம் தாரன்னு எனக்கு தெரியும். ரைட்டா? இந்த பலவத்தையால சம்பளம் எடுக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது கொஞ்சம் நீங்களே. அப்ப அவங்கள வச்சிருக்கிறதே அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க பேசினா எங்களுக்கு அட்டாக் பண்றது. அது அவங்களோட வேலை. அவங்களுக்கு வேலை இல்லை நான் உண்மையை பேசுறேன், பொய்ய பேசுறேனா, இல்லாட்டி இந்த பேச்சில் என்ன லாஜிக் இருக்குது, நான் செஞ்ச நியாயமான காரணங்க இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, பொஹொத்தல ஜெயந்த
போத்தல ஜெயந்தேன்னு சொல்கிறேன், இன்னும் அன்ருகுமார் திசாநாயக்காக வேண்டி ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டு இருக்கிறவர். ரைட்டா? அவர் என் ஸ்பீச்சை பார்த்துட்டு பார்லிமெண்ட்டில் அவர் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுறாரு. நான் உங்களுக்கு அதை காட்டணும். ஏனண்டா எங்களோட சமூகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அதில் பொறுமதி, என் ஸ்பீச்சில் பொறுமதி விளங்கல்லாட்டியும் அடுத்த சமூகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அந்த பேச்சு பொறுமதி விளங்குது. ரைட்டா? அப்போ அவர் எனக்கு சொல்கிறாரு, சகோதரயா ඔයාගේ කතාව මම ෂෙයා කරලා උඩින්ම තිබ්බා. ඒකේ වැදගත් කාරණා ගණනාවක් තියෙනවා. ரைட்டா? ஏன பார்லிமெண்ட் ஸ்பீச்சை அவரோட ஃபேஸ்புக்கில் மேலாலே பின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ ஏன் அவர் அது பின் பண்ணினார்? முக்கியமான கருத்துக்கள், அந்த விஷயங்கள் நான் அதில் வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். அது சுட்டி தானே. இல்லாட்டி அன்ருகுமாருக்கு சார்பாக இருக்கிற ஒரு மீடியா அல்ல இருந்தொத்தர் வந்து கொண்டு எந்த ஸ்பீச்சை போட தேவையில்லை. அப்போ அவருக்கு விளங்குது. இது விலங்கு இல்லாத கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு விளங்காது. ஏன்னா அவங்களுக்கு பலவத்தையால் சம்பளம் கொடுக்குறது தானே, அவங்களுக்கு சல்லி கிடைக்கிறது, மாதத்துக்கு கடைச்சிக்கு அக்கௌண்ட்டுக்கு சல்லி போடுவது. அதனால் அவங்க எதுவும் எழுவாங்க. இது சிங்கள மீடியாலையும் சோஷியல் மீடியாலையும் இருக்கிறாங்க தானே, உங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் அந்த மட அண்டு சொல்லுவோம், ஒரு குரூப் ஒன்றிக்கு தானே அவங்களோட மடபலக்காயண்டி, அந்த மடபலக்காய சிங்களத்துலேயும் இருக்கிறாங்க, தமிழ்லேயும் இருக்கிறாங்க. நீ அவங்களுக்கு பலவத்தையால் என்னத்தை ஃபீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது மட்டும் தான் விலங்கு, நாங்கள் சொல்கிறது விலங்கு இல்லை. இனி அவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, எனக்கு அப்படி அவசியமும் இல்லை. ஏற பொறுப்பு என்னாண்டா, நான் எதிர்கட்சி ஒரு உறுப்பினராக, இது முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, இல்லை இந்த முழு நாட்டுக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனையில் அரசாங்கம் பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க கடந்த தேர்தலில். அது ஜனாதிபதி அவர்கள் சரியான முறையை நிறைவேற்றாரா இல்லையா, அப்படி அவரோட கையால் தவறுகள் நடக்கிறதாண்டா அது சுற்றி காட்டுறது தான் என்னுடைய பொறுப்பு. இனி அதைத்தான் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதை நான் செய்ய போல அந்த பலவத்தையால் சம்பளம் எடுக்கிற குரூப்புக்கு அது தாங்கிக் கொள்ளையலாம். இல்லை, பிமல் ரட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், அப்போ அதற்கு கடந்த ஒவ்வொரு நாளுக்கும் வழக்கு பேசி பிமல் ரத்நாயக் கேளுங்களே, பிமல் ரத்நாயக் என்று சொல்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இனவாதிகளில் முக்கியமான ஒருவர் தான். நான் ஓப்பனாக சொல்றேன். அவரோட நான் பலவி இருக்கிறேன். அன்றைக்கு திகன பிரச்சனை நடக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தில் இருந்தார். அவர் என்ன பேசினார்? திகன பிரச்சனை உருவாவினதை நாங்கள் எல்லாரும் முகம் மூடி கொண்டு போகிற சுட்டியாண்டு அந்த வீடியோ கிளிப் எடுத்து பாருங்க. நான் அதுக்கு உடனே அவருக்கு பதில் கொடுத்தேன். திறந்து கொண்டு போயிலுமாண்டா என் மூடிக்கொண்டு போயிடலான்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை, அவர் சொல்றாரு நாங்கள் தான் பெரிய ஒரு முஸ்லீம் கட்சி. அவர் முஸ்லீம்கள் இந்த பயணம் அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூடுதலாக ஒர்க் பண்ணினாங்க. அது ஒரு தவறு ஒன்று இல்லை, அது நான் வானமண்டு செல்ல போகிறதும் இல்லை. ஆனால் அதுக்காக வேண்டி அவர் செல்றது எல்லாத்தையும் எங்களுக்கு நியாயப்படுத்தலாம். அவர் இதை பேசினது இனவாதிரி. அவர் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா வார்த்தை ஒன்று அவர் யூஸ் பண்ணினார். என்ன வார்த்தை? தீய சக்தியோட வாசனை விளங்கி. ரைட். அது சொல்றது நாங்க முஸ்லீம் ஆட்கள் வந்து கொண்டு ஈஸ்டர் சண்டே பேச போனா எங்களுக்கிட்டால அந்த குலவாசம் வாரதுன்னு தான் அவர் சொன்னது. உங்களை அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட். இந்த 70 ஆட்களுக்கு அது விளங்கல்ல. அவர் சொல்றது அப்படியாண்டா நாங்க பேசாம இருக்கணும். அவர் சொல்றாரு எங்களுக்கு மௌனமாக இருக்க சொல்லி. அது சொல்லி முஸ்லீம்கள் தாரு சாரி இதை பற்றி இந்த அநியாயத்தை பேச போக்கொள்ள எல்லாத்தையும் இந்த இறந்து போனது முஸ்லீம் இளைஞர்கள் தானே. அது சொல்லி இப்போ நாங்கள் பேசாமல் இருக்கணும் அவர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு ஞாபகம் இல்லை, அவரோட கட்சியில் இருந்த ஒருவருடைய 2 பிள்ளைகள் தான் இதில் முக்கியமாக சூத்திரதாரிகள். ரைட். அவர் இருந்தது அவருக்கு அந்த வாசம் வரத்தான் ஓணும். ஏன் அவரோட கட்சியும் இதுக்கு சம்பந்தம். கட்சியாண்டா அவரோட கட்சியில இருந்த உறுப்பினர்களுடைய 2 பிள்ளைகள் இதுக்கு சம்பந்தம். அப்புறம் ஏன் இவர்கள் இந்த சூத்திரதாரி மறைக்கிறார்களா? அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு நான் கேட்கிற கேள்வியும் சூத்திரதாரி எங்க, நீங்களும் கேளுங்க எங்க. இல்ல இப்போது வழக்கு நடந்து கொண்டு கேளுங்க. இப்ப இந்த வழக்குல 24 பேரு கோட்டாபய ராஜபக்ச இருக்கிற காலத்துல சந்தேக நபர்கள் போட்ட ஆட்கள். இந்த 24 பேரில் சஹரானோட மிக நெருக்கமாக தொடர்பு இருந்தவங்க இருக்கிறாங்க. அதே போல் சிம் கார்டு கொடுத்தவங்க, டெலிஃபோன் விற்றவங்க, 3 வீல் ஓட்டினவங்க, ஒரு நாள் கிளாஸுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் கோட்டாபய ராஜபக்ச இருக்கிற ஆட்சி காலத்தில் சஹரானோட மிக நெருக்கமாக இருந்த ஆட்களை விடுதலையும் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஒருத்தரும் இந்த கேஸில் இல்லை. ரைட். அவங்கள பற்றி நான் பாராளுமன்றத்தில் சொன்னேன். அதனால தான் இந்த அரசாங்கம் இதை பற்றி தவறுகளாக இவங்கள் விமர்சனம் செய்ய போக்கல அது சுட்டி காட்டுறது என்னுடைய பொறுப்பு. அது என்ன பொறுப்பு மட்டுமல்ல, அது நான் நினைக்கிறேன் மீடியாவில் இருக்கிற உங்களுடைய பொறுப்பாக இருக்க வேணும். முழு முஸ்லீம் சமூகத்துடைய பொறுப்பு இது. இது முழு சமூகமே முகம் கொடுத்த பிரச்சனை ஒன்று. இது அரசியல் பிரச்சனை ஒன்று அல்ல.
இது நாங்கள் அரசியல் பிரச்சனையாக்க தேவையில்லை. இப்போ இந்த என்பிபிலேக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில பேர் இது அரசியல் பிரச்சனையாக மாற்ற போகிறாங்க. இது அரசியல் பிரச்சனை அல்ல. இது நாங்கள் இந்த எங்களை இலங்கை வரலாறுல முஸ்லீம் ஆட்களோட வரலாறுல ஒரு கருப்பு புள்ளி வந்த ஒரு இன்சிடென்ட் இது. நாங்கள் எவ்வளோ தலையை சாத்திக்கொண்டு போனோம். இதில் எத்தனை பேர்கிட்ட நாங்கள் தலையை சாத்திக்கொண்டு இருந்தோம். எத்தனை பேர் எங்களோட பேசாமல் இருந்தாங்க. எங்களோட வியாபாரங்களுக்கு எத்தனை பேர் வியாபாரத்துக்கு வராமல் இருந்தாங்க. நீங்கள் தான் குரல் கொடுத்து அந்த டைமில் மொட்டு கட்சி ஆட்கள் இதை இனவாதத்தை ரீதியாக பேச போக்கல. அந்த நேரத்திலையும் பேசி பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல டிவிலையும் பேசி சிங்களத்தில் நான் தான் ஃபைட் பண்ணினது. ஒத்தரும் வரவில்லை, எல்லாரும் பயந்துருந்தாங்க. இப்போ இந்த என்பிபிக்கு 70 ஆட்கள் யார் சரி எழுவினாங்களா? ஒத்தரும் எழுவில்லை. கோட்டாபே இருக்கிற காலத்தில் இவங்க எல்லாம் எழுவினாங்களா? இவங்க எங்கே இருந்தாங்க? ஒத்தரும் இல்லை. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் எனக்கு பொறுப்புகள் இருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து நான் பேசி வந்ததுனால இதில் எங்கே சரி தவறுகள் நடக்கிறதுண்டா அதை சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நான் செல்கிற விஷயங்களில் சாதகமான விஷயங்கள் இருந்தால் அது அரசாங்கம் எடுத்துக்கொள்ளணும். அதில் சாதகமான விஷயங்கள் இல்லாட்டி அது நிராகரிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நான் செல்ல இல்லாத விஷயத்தை அவரே கற்பனை பண்ணிக்கொண்டு அவரே நினச்சி கொண்டு இவர் இப்படித்தான் சொல்கிறாரு இதைத்தான் பேசுகிறாருன்னு இந்த மக்களுடைய கவனிப்பை திசை திருப்புறத்துக்கு பேசுகிறது அது வஞ்சோதனம். அது வஞ்சோதனம். அதை நான் சொல்லுவார். அது வஞ்சோதனம். அந்த வஞ்சோதனத்தை தான் அன்றைக்கு பிமல் ரத்நாயக்க வெளிக்காட்டினார். அவருடைய உடம்புல இருந்த உண்மையான அந்த உணர்வு அந்த இனவாதம் அவர் வெளியே காட்டினார். எனக்கு இந்த இலுவரவங்களுக்கு விட பிமல் ரத்நாயக்க தாரன் எனக்கு தெரியும். அவங்க ஒருத்தர் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. அதான் நான் சொன்னேன். அவர் இன்னும் மாறி இல்லை. அவர் மாறி இல்லாத காரணம் இன்னும் போக உங்களுக்கு தெரியும். இப்போ தானே ஆரம்பம். இன்னும் இது முடியலே. இன்னும் ஆரம்பம் இப்போ தானே. இன்னும் போகல. நீங்களோட பாருங்களே. எனக்கு ஒருத்தரை பார்த்து தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கு வந்து பேச தேவையில்லை. நான் சொல்ல வாரது அவர் அன்றைக்கு அதை பேசினது அவர் பார்க்குறாரு அப்படி சொல்லி எங்கட வாய்களை மூட வைக்கிறது. நான் நினைக்கிறேன் உங்களை இந்த அரசாங்கம் தனியாக குறிவைத்து தாக்குகிறதா? என்ன காரணமாக இருக்கு? என்னையோடையா? இல்லை, என்னையோட இனி பர்சனலாக ஒரு கோவம் இல்லை. நான் இனி பர்சனலாக என்னையோட கோவிக்கிறோம். அனுகுமார எனக்கு தனிப்பட்ட ரீதியாக அவரை நல்லா தெரியும். அவர் எதிர்கட்சியில் இருக்க போகல எனக்கு முன்னால் 2 சீட்டுக்கு முன்னால் தான் இருந்தார். இந்த நேரம் என்னோட அரசியல் பேசுவார், நானும் அரசியல் பேசுவோம். நீ அவங்களோட சின்ன கொள்கையில் பிரச்சனைகள் எனக்கு இருந்தது. விசேஷமாக இந்த நாட்டில் தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாக அவங்க யூனிவர்சிட்டியில் இருக்க போகல நானும் ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கிற காலத்துலேருந்து பல வாத விவாதங்கள் செஞ்சுருக்கிறோம். அதிகாரம் பரவலாக்குறதை பற்றி. அவங்க அதிகாரம் பரவலாக்குறதுக்கு தயார் இல்லை. அது எங்களுக்கு முன்னுக்கு விளங்கும். உங்களுக்கு